வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் உன்னைத் தவிர வேறு யாருமில்லை. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். என் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறுல இன்று என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நபிகள் நாயகத்துடைய குழந்தை பருவத்துல நடந்த முதல் சம்பவம் நெஞ்சு திறக்கப்படுதல். இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, சஅத் கிளையாரிடம் அழைத்து வரப்பட்ட சில மாதங்களுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு மற்ற வரலாற்றாசிரியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4வது வயதில் தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சி குறித்து அறிவிக்கிறவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன பிள்ளையில அவங்க கூட இருக்கிறவங்களோட விளையாண்டுட்டு இருக்கும்போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மயக்கமடைய செய்து அவர்களுடைய நெஞ்சை திறந்து இதயத்தை வெளியெடுத்தாங்க. அந்த வெளியெடுத்த இதயத்துல ஒரு துண்டு, அந்த துண்டை எடுத்துட்டு, இது உம்மிடம் இருந்த ஷைத்தானின் பங்காகும் என்று கூறி தங்க தட்டில் இதயத்தை வைத்து அதில் ஜம்ஜம் தண்ணீரை ஊற்றி கழுவினாங்க. பிறகு அந்த இதய பகுதிகளை ஒன்றிணைத்து நெஞ்சினுள் திரும்ப பதித்து விட்டார். இதை கண்ட சிறுவர்கள் ஹலிமாவிடம் ஓடோடி முகம்மது கொலை செய்யப்பட்டார் என்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி எல்லாரும் விரைந்தாங்க. அவர் நிறம் மாறி காட்சியளித்தார். இந்த சம்பவம் குறித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரமா காட்டப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சில் தைக்கப்பட்டதற்கான அடையாளத்தை நான் கண்டேன். யாருக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க.